ராகவா லாரன்ஸ் அடுத்தடுத்த இயக்குநர்களோடையும் தன்னுடைய இயக்கத்திலும் படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. பாலிவுட்ல நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை காட்டி வரும் ராகவா லாரன்ஸ் அவரது நடிப்பு மற்றும் இயக்கத்துல அடுத்ததாக காஞ்சனா 4 திரைப்படம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வர செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கிறதாக லாரன்ஸ் தன்னுடைய சமீபத்திய பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகளை தான் நிறைவு செய்து விட்டதாகவும் அதனையொட்டி அடுத்தடுத்த வேலைகளை செய்ய இருக்கிறதாகவும் லாரன்ஸ் தெரிவிச்சிருக்காரு. முனி படத்தின் மூலமாக ஹாரராக இருந்த பேய்களை காமெடியன்களாக மாற்றிய பெருமை ராகவா லாரன்ஸுக்கு உண்டு. இதைத் தொடர்ந்து காஞ்சனா படம் மூலமாக காமெடி களத்தில் பேய்களை உழவ விட்டிருந்தாரு. இந்த ட்ரெண்ட் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. காஞ்சனா படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை அடுத்ததாக காஞ்சனா 2 மற்றும் காஞ்சனா 3 ஆகிய படங்களையும் இயக்கி லாரன்ஸ் நடிச்சிருந்தாரு. இதனையடுத்து பேய் ட்ரெண்டிங்ல இருந்து விடுபட்ட ஹாலிவுட் அடுத்தடுத்து அழுத்தமான கதைக்களங்கள்ல படங்களை கொடுத்துட்டு வருது. லாரன்ஸும் ஆக்ஷன் படங்கள்ல தன்னை இணைத்துக் கொண்டார். இடையில சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 சமீபத்துல வெளியாகி ஹிட் ஆச்சு. இந்த நிலையில மீண்டும் காஞ்சனா படத்தை கையில் எடுக்க லாரன்ஸ் திட்டமிட்டிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வர செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கிற நிலையில அடுத்தடுத்த நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்து லாரன்ஸ் விரைவிலேயே அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில ராகவா லாரன்ஸ் அடுத்ததாக தன்னுடைய தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் காஞ்சனா படத்தை துர்கா என்ற பெயரில் நடிக்க இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே போஸ்டர்கள் வெளியாகி இருந்தது. இந்த படத்துல சிலர் கெஸ்ட் ரோல்ல நடிக்க இருக்காங்களாம். தன் விஜயகாந்த் காட்சியும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம். கேப்டன் மகனோட 2 படங்கள்ல லாரன்ஸ் நடிச்சு கொடுத்திருக்காரு.